அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். எல்லா புகழும் தூணின் ஜிவான் படைத்த இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே அல்ஹம்துலில்லாஹ். நம்ம சூரா ஜின் பார்த்துட்ருக்கோம். முதல் வசனம் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கான வகுப்பில் அடுத்த வசனம் அங்கே பார்க்கலாம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். يهدي إلى الرشد فآمنا به ولن نشرك بربنا أحدا. يهدي ஸோ இந்த இடத்துல மத்தை தொடர்ந்து அடுத்த வார்த்தை தொடக்கத்தில் என்ன வந்திருக்கு? அலிஃப். ஸோ மத்து முன்ஃபசில் 4 ஹரக்கத்தளவு நீட்டம் கொடுத்து ஓதணும். ஸோ இந்த இடத்துல ஷம்சியா நீங்கள் சேர்த்து ஓதணும். இலா ருஷ்தி. ஸோ ரால ஷத்தா இருக்குது, அழுத்தம் கொடுக்கணும். தொம்மா பேச்சு வந்திருக்கு, வல்லினமாக ஓதணும். ருஷ்தி ஃபஆமன்னா அலிஃப் சகீரா 2 ஹரக்கத்தளவு நீட்டம் கொடுக்கணும். நூன் முஷதா குன்னா செஞ்சு ஓதணும். கூடவே அலிஃப் மத்தா 2 ஹரக்கத்தளவு நீட்டம் கொடுக்கணும். பிஹ். ஸோ இந்த இடத்துல நான் ஸ்டாப் பண்ணேன். எதுக்காக? லெட்டர் தோ இருக்குது இல்லையா? ஸோ நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாம். பிஹ் அப்படி ஸ்டாப் பண்ணிக்கிறேன். வலன் நுஷ்ரிக். நூன் சுக்கூனுக்கு அப்புறமா நூன் இதுகாம் பில்குன்னா இணைச்சி குன்னா செஞ்சு ஓதணும். வலன் நுஷ்ரிக். ரா கேசரா பேச்சு வந்திருக்கு, மெல்லினமாக ஓதணும். நுஷ்ரிக்க பீரோபினா ரா ஃபத்தா பேச்சு வந்திருக்கு, வல்லினமாக ஓதணும். பால ஷத்தா அழுத்தம் கொடுத்து ஓதணும். நூனுக்கு மேலே என்ன இருக்குது? மத்தை. ஸோ மத்தை தொடர்ந்து அடுத்த வார்த்தை தொடக்கத்தில் அலிஃப் வந்திருக்கு. ப்ரீவியஸாக பார்த்தோம்ல, இதே தான். ஸோ மத்து முன்ஃபசில் 4 ஹரக்கத்தளவு நீட்டம் கொடுத்து ஓதணும். அஹதா. ஸோ நேற்றுக்கே நான் சொன்னேன், வசனத்துடைய முடிவில் ஃபத்தகத்தைன்னு வரும்போது நம்ம ஃபத்தாவை ஓதுவோம். கூடவே இங்கே என்ன இருக்குது? அலிஃப் மத்தாவுடைய சிம்பிள் இருக்கிறனால அலிஃப் மத்தாக்குரிய சிஃபத்தை கொடுத்து ஓதி கம்ப்ளீட் பண்ணுவோம். ரைட், ரிப்பீட் பண்ணிடலாமா? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யஹ்தி இலர் ருஷ்தி ஃபஆமன்னா பிஹ் வலன் நுஷ்ரிக பிரப்பினா அஹதா.